சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உன் கிருபையினால் நான் பலனானேன், உன் வார்த்தையினால் நான் சுகமானேன், நான் சுகமானேன். சூப்பராயா, சூப்பரா பாருங்களேன். ஆயா விட்டு எடுத்து வந்து நான் பாடுறேன் பாரு. இப்போ நான் பாடுறேன். உன் தழும்புகளா நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பேலனானேன், நான் பேலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆயா பாத்தீங்கன்னா வழக்கமா நிறைய பாட்டுலாம் நிறைய பாடினப்ப உட்காந்துட்டு அங்க ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா உட்காந்து பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. இப்ப ஆயா வந்து வேற வீட்டுக்கு போனதுனால ஆயா பாட்டு பாடுறாங்களா என்ன பண்றாங்க எதுவும் தெரியல. எப்படி காலையில இருந்து எப்படி போகுது வேலை? காலையில இந்த மாதிரி அங்க எனக்கு இல்ல டைமே இல்ல சுத்தமா. அங்க போனா கொஞ்சம் டைமிங் எல்லாம் இது ஆயா பாத்தீங்கன்னா வேற வந்துருது. தமிழ் காலையில தமிழா பாட்டு பாடும்போது ஓடியாடுது. தமிழ்ங்கிறது அந்த வீட்டுல இருக்க நாய் பெருசா இருக்கும், நல்லா நாய் குட்டி கிடையாது, நாய் பெரிய நாய். தமிழ் பெரிய வீட்டை கொடுத்தாரு, ஆனா வேலை அதுக்கேற்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அப்படிதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை எல்லா இடத்துலயுமே அது எப்ப பொதுவா இருக்கும். அது ஒண்ணு நம்ம இது பண்ணக்கூடாது. நம்மள வந்து ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாருன்னு நினைச்சுக்கணும். இப்போ நாங்க அந்த ஓட்டு வீட்டுல இருந்தோம். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, இந்த வீட்டுக்குள்ளே நான் பொருள் வைக்கிறது திணறோம், எது எங்க வைக்கிறது தெரியல, குழப்பமாக்குறோம். அந்த ஓட்டு வீட்டுக்குள்ள இவ்வளவு பொருள் இருந்தது, சொன்ன இருந்தது. பாரு எப்படி இருந்ததுன்னு தெரியல. நாங்க அதுக்குள்ளதான் இருந்தோம். நீங்க வந்துக்கிறீங்களா வீட்டுல டிவி இருக்கோம், ஏசி போட்டு வச்சிருந்தோம். அந்த ஓட்டு வீட்டுல எல்லாமே போட்டு வச்சிருந்தோம். ஆனா இவ்வளவு பொருள் அந்த வீட்டுக்குள்ள இங்க வந்து தெரிஞ்சு இவ்வளவு பொருள் எப்படிதான் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. இதுலயும் பாதி பொருள் போட்டாச்சு, இன்னும் பாதி பொருள் போட போறோம். அப்போ இவ்வளவு பொருள் அந்த ஓட்டு வீட்டுல எப்படி இருந்தது? எப்படி இருந்தது அதான் கேள்வி. அதான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்காரு. அதான் எங்க ஐயா சொல்லுவாரு, ஆண்டு நம்மள ஆசீர்வதி எப்படி இருக்குன்னா மலை கிழியத்தக்க மீன் தருவாரு, மலை கிழியாது. பாரு பிசாசு குத்தா வச்சுங்க, மலை கிழியத்தக்க குடுப்பான், மலை கிழிஞ்சு போயிடும், அது கிழிஞ்சிரும். உங்களால முடியும். ஆயாக்கு டைம் இல்ல, ஏன்னா ஆயா வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யறாங்க. அதனால காலையில எத்தனை வீட்டுல வேலை செய்றீங்க? 3 வீட்டுல. 3 வீடு. காலையில எத்தனை மணிக்கு போவீங்க? காலையில 9:30 மணிக்கு போறேன். எங்க? அந்த கேட்டு முனையில. ஓகே. அங்க இருந்து வரனா, அப்புறம் இங்க கிறிஸ்டின் வீட்டுக்கு போறேன்னா, அதுக்கப்புறம் சேடம்மா வீட்டுக்கு போவேன். அப்படி இப்படி 1 மணி ஆயிடும். அதோட அந்த அந்த வீட்டுக்கு வந்துட்டு அதோட இப்ப வந்தேன் பாரு. மொத்தம் 5 வீடு. தமிழ் வீடு லாஸ்டா? ஆமா, சாயங்காலம் போவேன். அதான் லாஸ்ட். அது கிட்டங்கிறதுனால. ஆமா, இப்ப கேரளா மாவட்டானா இதை விட்டுடுவேன். இப்ப எக்ஸ்ட்ரா போறீங்க? அது ஆமா, அது தொல்லையா ரொம்ப லாங் ஆகுது இல்லப்பா, உள்ளவே இருக்கணும். எல்லாம் உள்ளவே இருந்தா கொஞ்சம் நம்ம நட கொஞ்சம் கம்மியாகும். ஆமா, நடந்து போனல அவ்வளவு தூரம் போறேன். தாத்தாக்கு தான் ஜாலி. தாத்தாக்கு ஜாலி தான். தாத்தா சொல்றாரு முன்ன நல்லா இந்த மாதிரி இருக்குதுன்ற. தாத்தா முன்னா எப்படி ஜாலில இருந்து தரமா நடப்பாரு இல்ல, அந்த வருவாரு. வாக்கிங் இல்ல. அதுக்கு என்ன பண்ற, சும்மா நடந்து போங்க சொல்ல வேண்டியதான். கடைக்கு போயிட்டு வா, கடைக்குலாம் வா. வராரு, அவர்தான் வாங்கி வர்றாரு இங்க வந்து. அவர்தான் சொன்னேன். இன்னொன்னு என்னன்னா, ஆயாக்கு அம்மா இருக்காங்க, அவங்க 85 வயசு. தெரியும் தெரியும். மம்மி என்ன சொல்றாங்க? மம்மியா
மம்மி என்ன பண்றது அம்மி அரைச்சிங்க அடக்குறேன் மம்மி அரைச்சிங்க அன்னைக்கு மம்மி பிரியாணி வேணும் கேறாங்க கிட்ட சாமியா பிரியாணி செய்யறோம் நீங்க எப்பா நம்ம பேசினேன் உள்ள நின்னு ஆமா கேட்டிருக்காங்க அப்படிதான் அவங்களையும் பாத்துக்கிட்டு தாத்தாக்கும் சமைச்சு எல்லாம் பண்ணிக்கின்னு வரேன் என்ன பண்றது அந்த அவருடைய கிருபை இல்ல நான் இல்லப்பா அதான் உண்மைப்பா உண்மையில அதிகால அவரை தேடுறப்ப உங்க கிருபை மட்டும் எனக்கு கொடுங்க தாங்குங்க என்ன நான் வேலை செய்ய எனக்கு கிருபை கொடுங்க பேலன் தாங்க இன்னும் வெள்ளம் நான் அதான் ஓடிங்கிறேன்ப்பா. உங்களோட பிரேயர் டைம் சொல்லுங்க. எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்க? காலையில 6:30 மணிக்கு 6ல இருந்து 7:30 வெள்ளம். ஆமா 1 hour நைட்டு பாட்டு பாடி. இது சோபியா ஒரு அங்க போனதுல ரொம்ப பாக்குறது இல்ல. சோபியா சோபியா கிட்ட நின்று ஆயிட்டாங்க. ஆயா ஆமா தூக்கம் வந்துடுது வேலை இல்லாங்க. அதனால வீடெல்லாம் நைட்டுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து கிளீன் பண்ணுவேன். அப்படியே சோகமா தூங்கிடுறேன். குடும்ப ஜபம் 10 மணிக்கு உக்காந்துரும். குடும்ப ஜபம் சோகபாய் தூங்கி சோகபாய் இல்லையா சோறு வாய் சோறு இப்படி மாத்தி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனையாகும். உங்களுக்கு என்ன சோக ஆடிக்காக சோறு வாய் தூங்கிட்டோம். ரொம்ப மோசமா இருந்தா போனுங்கிறது தப்பா பேசுவீங்க. அத சொல்லதான் 1000 பேர் வருவாங்க. நல்ல வார்த்தை 1000 சொல்லிருப்போம். கூட சொல்ல மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. உண்மைதான். எல்லாத்துலயும் இப்ப இந்த டிவில போடுறான் செல்ல போறான் அது மட்டும் இல்ல. மேடல போய் பேசும்போது அப்படிதான் 1000 நல்லா சொல்லுவோம். அதெல்லாம் காதுல ஏறாது. ஏதாவது சொல்லிடுவான். அதை மட்டும் பிடிச்சி வச்சுப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா அது நல்லதுதான். ஏன்னா நம்ம அத்தை திருத்திக்கலாம். ஆமா 10ல இருந்து 11 வரை நைட் பிரேயர். ஆமா நைட் பிரேயர் குடும்ப ஜபம். டைம் இல்ல நாங்கதான் உட்கார வச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் உட்காந்து போங்க. ஆமா ஆயாதான் மீன் குழம்பு செய்யணும்னு ஆசையா இருந்தாங்க. நாங்களும் மீன் வாங்க போறோம்னு நாங்க காவாங்கரைக்கு ஒரு நாள் கூட போல. இந்த பொம்பல் நல்லவே இருக்கு. நல்ல சாம் உனக்கு கொடுக்கலாம் நின்றேன். நல்லவே இல்ல சாம். ஒரு மடவு மீன் இது வருது இங்க ஏமாத்திடுது என்ன. ஒண்ணு நல்லா ஏமாத்திடுச்சுப்பா. நம்ம காவாங்கரைக்கு ஒரு பிசினஸ்ங்கிறது என்ன தெரியுமா? தப்பு இல்ல அது. பிசினஸ்ங்கிறது என்னன்னா இதுதான். ஒண்ணு போட்டு ஒண்ணு எடுக்கணும். தெரிஞ்சவங்க கூட எல்லாம் செய்யக்கூடாதுப்பா. கரெக்ட் தான். நல்லா கேட்டு வாங்கிக்கோ. இந்த மாதிரி நீ குடுத்துட்டு துண்ணாத அளவுக்கு பண்றியே அது சொல்லு. தப்பு இல்ல. ஏதோ குடுப்பாங்க நல்லது. நம்ம அதான் சொல்லுவாங்க கதை. அந்த மாதிரிதான் நம்ம மேல தப்பு வச்சுக்கினேன் அவங்க மேல குறை சொல்லக்கூடாது. கரெக்ட் தான். ஆமா அதான் உண்மை. போ சித்த போட்டுல பொண்ணு கட்டுற கதை அங்க இங்க போத அத மட்டும் வாங்கி வைக்கலான்னு அங்க தமிழுக்கு எடுத்துன்னு வந்தாங்கப்பா. அவங்க தமிழுக்கு வந்துக்கிறாங்க. மீன் எடுத்துக்கினேன். நான் சொன்னேன் மீன் எடுத்துன்னு வந்தா எங்க வீட்டுக்கார்ட்ட குடுத்துட்டு போனேன். என்ன பண்ணிட்டு 2 தான். அந்த எந்த மீன் இல்ல பேரு இல்ல இல்லம்மா அதெல்லாம் கூட நல்லா இருக்கும்பா. 100 ரூபாய்க்கா இல்லம்மா அது என்னது சாலையா மடவா? ஐயோ இந்த பேரே தெரியாது. மடவப்பா 2 டவுன் தான் பாக்குது. 100 ரூபாய்க்கு குத்துட்டு போயிட்டு இருக்குது. தாத்தாண்ட அவர் வாங்கி உள்ள வச்சிட்டாரு. எப்ப நான் வந்து கட் பண்றேன் அப்படியே அப்படியே கொல கொல கொலன்னு வந்து ஆமா நல்லா கேட்டேன். அதான் திட்டுது. உனக்கு மீன் கொடுக்க எனக்கு பயமாக்குது. பயமா இல்ல கரெக்டா கொடு. நீ எக்ஸ்ட்ரா காசு கேக்குற நான் குடுக்கணும் இல்லையா உனக்கு? அதுக்கேத்த மாதிரி வியாபாரம் பண்ணு. உனக்கு கத்து ஆசீர்வதிப்பாரு. ஒரு அட்வைஸ் எல்லாருக்கும் குறை சொல்றது கோச்சிக்காதீங்க. ஓகேவா? நல்ல பொருளை கொடுங்க. ஆமா எல்லாத்தையும் பரவாயில்ல. நல்ல பொருள் சொல்லு சரிங்களா? காசு வாங்கிக்கோ. நல்ல பொருள் கொடு. ஆமா சும்மா சொல்றேன். அது கம்மி சரியா? சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு அம்மா கெட்டு போன பொருள் வாங்கிட்டு ஒரு வாட்டி இப்ப வந்து பரவாயில்ல. தக்காளி வந்து 1 கிலோ 20 ரூபா. நான் வாங்கிட்டு வந்து 1 கிலோ 70 ரூபாய். அதுலயே எப்போதான் சொல்றேன். கரெக்ட் தான். இப்ப 20 ரூபாய்ல ஒரு தக்காளி போறதுக்கும் 100 ரூபாய் 70 ரூபாய்ல ஒரு தக்காளி போறதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு சொல்றேன். அதே நல்ல பொருளை வாங்கிட்டு வந்ததாயா? 70 சொல்லி வாங்கிட்டு வந்தது பையில போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்து பாருங்க. ஒரு நசுங்கிச்சு. அந்த டைம்ல அப்படிதான் இருந்ததாயா? என்ன பண்றது? அது ஒரு காலம் இது ஒரு காலம் எல்லாத்துக்கும். அந்த ஃப்ரிட்ஜ் ஆச்சு அது அப்படியேதான் ரெடி பண்ணல. புது ஃப்ரிட்ஜ் நல்லா போகுது. கூலிங் சூப்பரா நல்லா சூப்பரா இருக்குது. கத்தர் கொடுத்தாரு எனக்கு.
அங்க போன உடனே டிவில என்ன ரெடி பண்ணீங்களா அப்பவே? என்னப்பா டிவியா ரெடி பண்ணிட்டேன் அதையும். இது எத்தனை நாள் சீரியஸா பண்ணலாம்? ஒரு 3 மாசத்துக்குன்னாரா. ஓ 3 மாசம் பிரச்சனை இல்ல. இல்ல தாத்தா டிவி பாக்குறாரா? அதான் இந்த மெசேஜ் எல்லாம் பாத்து நிப்பாரு. அப்படியா? எப்பவுமே ஆயா ஒரு பொருள் கிடைச்சா எப்பவுமே ஆயா சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? கத்தர் கொடுத்தாரு. ஆமா ஆண்டவர் தான் நமக்கு குடுக்குறாரு. நான் ஜபத்துலாம் சான்ஸே கிடையாது. அவர்தான் எனக்கு பலனை கொடுக்குறாரு, அவர்தான் வேலையை கொடுக்குறாரு, நல்ல வீட்டை கொடுத்தாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்ல பேத்தி பேரனை கொடுத்தாரு, கொள்ளு பேரனை கொடுத்தாரு, வாழ வசதியை கொடுத்தாரு. அவர்தான் நல்லா அப்பா அம்மா குத்த சொல்ல மாட்டீங்க. மூஞ்சி மாறிடுச்சு. ஆயா உங்களுக்கு நல்ல அம்மா குத்துக்கிறாரு. ஏன் சொல்லுங்க, இந்த வயசுலயே கூட இருக்காங்க. அது மட்டும் டார்ச்சரு. அப்படியா? ஆமா எல்லாம் கொடுத்தாரு எனக்கு. உங்க அம்மாக்கு நல்ல பொண்ணு குத்துக்கிறாரு உங்களை. அதான் அவங்களுக்கு சொல்லணும், அவங்க சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? ரூபி போவாத, எனக்கு பால் போடணும். ரூபி போவாத, எனக்கு சாப்பாடு போடணும். போட்டுட்டே போனப்போ அன்னைக்கு சொன்னாங்கல்ல, சாப்பாடு செஞ்சுட்டு நீ போ. சாமி வீட்டுக்கு போறேன்னா நீ சாப்பாடு செஞ்சுட்டு போ, எங்க வேணா. சாமி எப்ப இருக்காதான் இருப்பாரு. அது ஷேடு வெளியே அடிக்கிறதுனால அப்படி இருக்குது. இப்படி வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஷாம் சொல்லுங்க. எதிர்க்க இருப்பீங்க, அப்பப்போ வருவீங்க. எங்க உள்ளவே பணம் வெளியே வரல சாம். நானு தலை வலிக்குதுல்ல. நீங்க இருக்கும்போது நான் கொஞ்சம் நடந்து அங்க வந்து அதே பேசினேன், அதே சொல்லிருந்தேன். நான் கூட எனக்கு அதுவும் இல்ல. நாத்தனார்கிட்ட சொல்லிருந்தேன் ஒரு தடவை. சாமெல்லாம் வருவாங்க, உட்காருவாங்க, கொஞ்சம் பேசி நடத்தேன். வெளியே வந்து சுத்தமா உள்ளவே கிடக்குறேன்டி நானே. எனக்கே வெறுப்படிக்குது. இந்த வேலைக்கு போனா ஊடு விட்டா வேலை ஆயாவை கேட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா மெசேஜை போட்டுடுவேன். அவ்வளவுதான் பார்த்து கிடக்குதுதான் எனக்கு வேலை. வேற வேலை கிடையாது. என்ன பண்ற சொல்லு. இப்ப கூட எங்க அக்கா திட்டிட்டு போறாங்க, நிறைய ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, பேர் கட்டி. அது இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க சொல்லு. ஏன்பா அது இந்த இதுப்பா அற்புதம். அவங்க பார்ட்னர் வெறும் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது. அவங்க 4-5 வேலை தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இவங்க 4-5 வேலை சொல்லுவாங்க. சாதாரண அதெல்லாம் அனாவசமான ஃப்ரெண்ட் எல்லாம் பிடிக்க மாட்டேன். நான் நல்லதுதான் அவங்களுக்கு சொல்லுவேன், அவங்க நல்லது எனக்கு நல்லது. நம்ம அவங்க கெட்டதே சொன்னா அதை எடுத்துக்க மாட்டேன். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க எங்க அம்மா, அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்க வீட்டுல வேலை செய்வாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க வேலைக்காரி. ஆமா எங்க சம்பந்தி என்ன விட்டு போயிட்டாங்களே. எந்த ஊருக்கு போயிறாங்க? இதுக்கு கடலூருக்கு போயிருக்காங்க பாரு. வருவாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப. கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களா? சொன்னாங்க, அழகா சொல்லி இருந்தாங்க. நம்ம பேசி குத்துது அந்த புடவை ஒன்னா கட்டின்னு போலாம் பேசின்னு தான் இருந்தோம். சூப்பரா போயிருக்கலாம். நீங்க கட்சியில டெய்லி பேசுறேன். டெய்லி எனக்கு போன் பண்ணாங்க, நானும் அவங்களுக்கு பண்றேன், விசாரிப்போம். ஒரு பாட்டு பாட வந்துட்டு என்ன பாட்டு பாடலாம்? என்ன பாட்டு? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, ஆண்டவன் தாமரா. சொல்லுமா பாடுப்பா. என்ன தொண்டை வர மாட்டேங்குதுப்பா. நல்லா பாருங்க பாருங்க. ஆமாப்பா பொறுமையா பாருங்க. பாடுப்பா சாம். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பலியாக சுமந்தலைனே, ஆனால் எசுத்தை விட கணவர் வந்து ரசித்த மாதிரி பாடு பாடு வந்து ரசித்தா அந்த நீங்க பாருங்க. சொந்தமானாரே பாருங்க ஆயா, பாருங்க. சந்தோஷம் பொங்குது சொல்லுங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, ஏசு என்னை ரசித்தார். அப்புறம் நடத்துதே, முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்று பொங்குதே. ஆயா நிறைய பேர் காட்டும் போது நல்லா ஆயா கூட கொஞ்சம் பேசி வீடியோ போடுங்க கேட்டுருந்தாங்க. நாங்க பேசுறது நல்லா இருந்துச்சுனாங்க. ஐயா பாய் சொல்லுங்க. ஐயா பாய் 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 பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்னமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.
அவங்க நம்ம சொல்லுவாங்க நல்லா ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.